வணக்கம் நண்பர்களே. when you believe in everything, நம்ம எல்லாத்தையும் நம்பையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் ஆத்தர் இந்த பக்கத்தில் இருக்காரு. நம்ம என்ன செய்வோம்னா எல்லாமே நம்ம திங்க் பண்ணுவோம், நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் பார்ப்போம். மித்தவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கிறத அவங்க மூளைகளை போய் நம்ம பார்க்க முடியாதுல்ல, அதை பற்றி யோசிக்க மாட்டோம். ஸோ அதனால தான் நம்ம ஃபினான்ஷியல் டிசிஷனே அது மாதிரி தான் அமையும். ஸோ ஒன்லி நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் பார்த்துட்டு நம்மளோட இதை இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுவோம். பட் அடுத்தவங்களோட திங்கிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாரு. அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஒரு ஏலியன் வந்திருக்கு, உலகத்துக்கு வந்திருக்கு. அது வந்து என்ன செய்யுதுன்னா ஜஸ்ட்டு பார்க்குது, பயங்கரமான ரிச் பில்டிங்கில் இருக்கவங்கள பார்க்குது, அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க என்னங்கிறத. அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியே வந்து ரோட்டில் இருக்கவங்களும் பார்க்குறது, அவங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்க்குது, அதே மாதிரி ஒரே டீச்சிங்கை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து 2 வருஷ டிஃப்ரென்ஸில் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா, டெக்னாலஜிலாம் பயங்கரமாக வளர்ந்துருக்கு. அந்த கேஜெட்ஸ்லாம் நல்ல இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஃபோன்ஸு எல்லாம் கம்ப்யூட்டர்லாம் ஸ்பீடாக ஆப்ரேட் ஆகுது. ஸோ இதையெல்லாம் கார்ஸ்லாம் நிறைய மைலேஜ் கொடுக்குது. இந்த டிஃப்ரென்ஸ்லாம் இதாக இருக்குது. பட் இதோட பீப்புளோட திங்கிங் மட்டும் மாறவே இல்லை. ஏன்னா இவங்க வந்து இன்னும் வந்து அந்த ஓல்டு திங்கிங்லேயே இருக்காங்க. இவங்க வந்து அது மாதிரியே நினச்சி இவங்களோட ஸ்ட்ராட்டஜி பிளான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருக்காங்க. எக்ஸாம்பிள் என்ன ஒன்றுனா, இப்போ நம்ம ஊர்களெல்லாம் பார்ப்போம்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கோ அதே விஷயங்கள் தான் போய் இருக்க போகிறோம், சரிங்களா? இப்போயே இருக்கும். எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சிருக்காது. ஸோ ஏன்னா வந்து இவ்வளோ தூரத்துக்கு யாரும் திங்க் பண்ணி எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி வளராமல் இருக்கலாம். ஸோ பட் நம்ம வந்து எப்போதும் நம்ம திங்க் பண்ணுறது மட்டும் இது பண்ணாமல் மித்தவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சேர்த்து யோசிக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ இந்த எல்லாத்தையும் பெர்முடேஷன் காம்பினேஷன் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. ஸோ அவரோட எக்ஸ்பிளனேஷனை என்ன சொல்கிறாருன்னா, நம்ம திங்க் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் நம்ம ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டை நம்ம வந்து தள்ளி வச்சிடறோம். அவங்களோட திங்கிங் என்ன, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன. ஏன்னா இப்போ ஷேர் மார்க்கெட் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணல, இது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லை, மித்தவங்களோட ஸ்ட்ராட்டஜியும் சேர்த்து தான் அதில் அப்ளை ஆகி டிஃப்ரென்ஸ் காமிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண வச்சது. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே.